வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணன்ஜி அகாடமி. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதாவது மீன், மீடியன், மோடு, ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், இதெல்லாம் அதில் படிக்க போகிறோம். ஸோ அதோட பற்றின இன்ட்ரோ தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், யூனிட் 10ன்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சரிங்களா? டீச்சர்ஸ் ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்துட்டோம் மீனில். இது வந்து ரிமைனிங் நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய சம்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மீனுக்கு நோட்டேஷன் வந்து எக்ஸ் பார்ன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இதுதான் நார்மலாக மீனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்கு அப்படின்னா இதுக்கு மீன் கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா சமேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து x1, இது x2, இது x3, இது x4, இது x5. இது இப்படி பர்டிகுலராக எடுத்திருக்கோம். இப்போ ஜென்ரலாக சொல்றதுனால சமேஷன் எக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். சமேஷன் எக்ஸ்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 4 + 5 ஹோல் டிவைடட் பை n அப்படிங்கிறது எத்தனை நம்பர் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்கு, மொத்தம் நமக்கு 5 இருக்கா? அப்போ அந்த 5 கீழே போட்டுக்கணும், சரிங்களா? 1 2 3 4 5 இருக்கு, அந்த கீழே போட்டுக்கணும். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு இந்த 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைச்சிடும். இது வந்து டைரக்ட் மெத்தட், சரிங்களா? இதுதான் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் அசியூம்டு மீன் மெத்தட் வச்சும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நேத்து கிளாஸ். இன்னைக்கு அதுலேயே கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வெயிட்டட் மீன் பார்க்க போறோம். சம பாருங்க, மார்க்ஸ் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து இன்டர்வல்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை பேருன்னா 12 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ 10ல இருந்து 20 மார்க் வந்து 18 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு கீழே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னால நம்ம கொஸ்டின் ஆன்சர்னு பிரிக்காம அப்படி மொத்தமாக நம்ம புக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு மீன் ஃபார்முலா நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி வந்துருதா, இது எக்ஸ், இது வந்து என்னது எஃப். ஃப்ரீக்வன்சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு மீனுக்கான ஃபார்முலா இதுதான். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை என். இந்த கேபிட்டல் என் அப்படிங்கிறது சமேஷன் எஃப், அதாவது எஃப்போட வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா வரக்கூடியதுதான் கேபிட்டல் என். ஓகேவா? இப்போ நான் இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இதை எழுதிட்டேன். ஹரிசான்லா இருக்கிறத நான் வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி இதுதான் வந்து எனக்கு எஃப் ஃப்ரீக்வன்சி, இதையும் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இந்த எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கவனமா இருங்க. இது வந்து கிளாஸ் இன்டர்வல் இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிறது மிட் வேல்யூ, சரிங்களா? மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இப்போ 0க்கும் 10க்கும் மிட் வேல்யூ என்னது 5, 10க்கும் 20க்கும் மிட் வேல்யூ 15. சரியா சார்? எப்படி சார் மிட் வேல்யூ பார்க்கறது அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பை 2 போட்டுருங்க. அதாவது 0 + 10 டிவைடட் பை 2. இப்போ 10/2 வந்து எவ்வளவு 5. அதே மாதிரி தான் அடுத்து 10 + 20 30 பை 2 போட்டோம்னா 15. ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் அதே மாதிரி 20 + 30 50 பை 2 போட்டுருங்க 25. ஸோ அதுதான் மிட் வேல்யூ. ஸோ மிட் வேல்யூங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பை 2 போட்டுருணும். இப்போ உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சி, இதே மாதிரி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் கிடைச்சிருச்சு, எஃப் ஆல்ரெடி கொடுத்துருக்கதை நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு என்ன வேணும், எஃப்எக்ஸ் வேணும். அதாவது எஃப்ஐ எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சரை ஆட் பண்ணணும். அதான் சமேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்ஐ எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 12 60, 15 × 18 270, 25 × 27 675. இதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. முடிச்சிட்டோமா? இப்போ இதை ஃபுல்லாக நான் சம் பண்ணுறேன். சம் பண்ணிருங்க. அப்போ சமேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2800 கிடைக்குது. அதே மாதிரி எஃப் ஃபுல்லாக சம் பண்ணிடுவோம். சமேஷன் எஃப் இதுதான் கேபிட்டல் என். ஓகேவா? ஸோ இது வந்து 100ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதான் நமக்கான ஃபார்முலா. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை என். சமேஷன் எஃப்எக்ஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்கா, அப்போ சமேஷன் எஃப்எக்ஸ் அளவு 2800 எழுதிக்கலாமா? நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, 2800 நியூமரேட்டர்ல, கீழே என் கேபிட்டல் என் வந்து 100 கீழே போட்டுக்கணும் டினாமினேட்டர்ல. இப்போ இந்த மேல 2 0 கீழே 2 0 கேன்சல் பண்ணிடுவோமா?
கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது இந்த 28 போட்டாச்சா. ஸோ நமக்கு இங்கே யூனிட் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கிறதுல கொடுத்தாங்க, மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வந்து மார்க்ஸ்னு எழுதிடணும். இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நமக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸும் ரெண்டாவது இருக்கிறது எஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்து பண்ணிடுவோம். கிளாஸ் இன்டர்வல் இருந்துச்சுன்னா அந்த மிட் வேல்யூவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகே டீச்சர்ஸ், இது தனியாகவே வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் 8க்கு சரிங்களா. இது அப்படி டேபிள் இருக்கு, டேபிள் அதாவது ஜென்ரல் நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்காக டைரக்டா கொடுத்துட்டோம். ஸோ அஸ் அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு டீச்சர்ஸ் சரிங்களா. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு நமக்கு இப்போ 10th பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ எல்லா மெத்தடும் நம்ம கொடுத்துருப்போம். ப்ராக்டிஸ் மட்டும் பாருங்க, இவ்வாறு கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். கீழே ஆன்சரும் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும், கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. டீச்சர்ஸ் இப்போ நீங்க பார்க்குற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. அது பிரிண்டட் புக்காவே இருக்கு, நம்மகிட்ட புக்கு ஃபார்மெட்லேயே இருக்கு. யூனிட் 10க்கு பார்த்தீங்கன்னா அழகா A4 சைஸ்ல பெரிய புக்காவே இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி யூனிட் 3க்கு இருக்கு. யூனிட் 3 யூனிட் 10 இப்போதைக்கு ரெடியா இருக்கு. ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாம் இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிரும். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் 100 ஸ்டூடெண்ட்ஸ் த அரித்மெட்டிக் மீன் வாஸ் ஃபவுண்ட் டு பி 50. நல்லா பாருங்க, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? 100 ஸ்டூடெண்ட். இதுல அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னா, நான் தேவையான கீவேர்டை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், 50. ஓகேவா. லேட்டர் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் த மார்க்ஸ் 48 were misread as 84. ஃபைண்ட் த கரெக்ட் மீன். டீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட மார்க்ஸுக்கெல்லாம் மீன் பார்த்தாச்சு சரிங்களா. அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம்னா 50. கொஞ்சம் லேட்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா 48ன்ற மார்க்கை 84ன்னு தவறா கால்குலேட் பண்ணியிருக்காங்க சரியா. அப்ப கரெக்டான மீன் என்ன, இதுதான் நமக்கான கொஸ்டின். இப்போ மீனுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இதுதானே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எக்ஸுங்கிறது டோட்டல். ஓகே டீச்சர்ஸ், இப்போ நமக்கு இங்க எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 50. அதான் சொன்னேன், அரித்மெட்டிக் மீன் எவ்வளவு? 50 ஈக்குவல் டு என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். எத்தனை பேரு ஸ்டூடெண்ட்? 100. அப்ப என் வந்து 100. இது நம்ம கீழே உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருப்போம். நான் இங்க ஷார்ட்கட்டா முடிச்சிடுறேன். இப்போ சமேஷன் எக்ஸ், சமேஷன் எக்ஸ்னா என்ன? நிறைய வேல்யூஸ் இருந்திருக்கும், எல்லா வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணி தானே வச்சிருந்திருப்போம், அப்படித்தானே? அந்த வேல்யூ தான் இங்க வரணும், சமேஷன் எக்ஸ். இந்த கூட்டுனதுல தான் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. என்ன? 48ன்னு எடுக்க வேண்டிய வேல்யூவை 84ன்னு எடுத்துட்டாங்க, அதுதான் மிஸ்டேக். ஓகேவா. ஸோ இதுல தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அப்ப இதை வந்து கண்டுபிடிச்சுக்கிருவோம். இந்த சமேஷன் எக்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு இது வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்ப 50ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணிருங்க, சிம்பிள். 50 பக்கத்துல 2 0 போட்டுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே டீச்சர்ஸ், இப்போ நான் இதுல என்ன பண்ணணும்? 48 தான் எனக்கு சரியான வேல்யூ. ஓகேவா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எது தப்பான வேல்யூ? 84ங்கிறது தப்பான வேல்யூ, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம இந்த கூட்டணும் இல்லையா, அதுல சரியான வேல்யூ ஆட் பண்ணிட்டு தப்பான வேல்யூ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 4964 வருது. ஓகேவா, இதுதான் சமேஷன் எக்ஸ். இப்போ நமக்கு கரெக்டான கூடுதல் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு மீன் பாருங்க, அதான் கரெக்ட் மீன் தானே கேட்டாங்க. இப்போ மீன்னா என்ன பார்த்தோம்? ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் தானே. அப்போ சமேஷன் எக்ஸ் தான் கரெக்டானது கிடைச்சிருச்சு, 4964. அப்போ பை என் எவ்வளவு? மொத்தம் எத்தனை பேர்? 100 பேர். பை 100. கீழே 100 இருந்துச்சு அப்படின்னா மேலே பாருங்க, லாஸ்ட் வந்து 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் இல்லையா. அப்போ 4964 இருக்கு, பை 100. இப்போ கீழே 2 0 இருக்கு, அப்போ 2 லாஸ்ட்ல இருந்து வாங்க, 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்போ எவ்வளோ வரும்? 49.64ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த லாஸ்ட்ல கொடுத்துருப்போம் பாருங்க,
கரெக்டட் மீன். இதுதான் சமேஷன் எக்ஸ், இது வந்து n. சரிங்களா? அப்படியே டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 49.64ன்னு வரும். டீச்சர்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. The mean of 200 items was 50. அப்ப மீன் எவ்வளவு 50. இது x bar, 200 items. அப்ப இது total number of observation. இது வந்து n. Later it was discovered that 2 items were misread as 92 and 8 instead of 192 and 88. அதாவது 192ன்றத 92னும் 88 8னும் தப்பா ரீட் பண்ணிட்டாங்க. இப்ப மீன் கால்குலேட் பண்றப்ப அப்ப கரெக்டான மீன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் அங்க ஒரு வேல்யூ மிஸ்ரீடா இருந்தது, இங்க 2 வேல்யூ மிஸ்ரீடா இருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி பண்ணிடலாமா? அப்ப ஃபார்முலா நமக்கு என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இதுதான் மீனுக்கான ஃபார்முலா. இப்போ எக்ஸ் பாருக்கு என்னது 50யா, அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் அப்படியே வச்சுப்போம் பை என் எவ்வளவு 200. எனக்கு இந்த சமேஷன் எக்ஸ் தான் வேணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுமா? அப்போ 5 இன்டூ 2 எவ்வளவு 10. திரும்ப இங்கே ஒரு 0, இங்கே 2 0 இருக்கு, ஒரு 3 0 வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், அப்போ 10,000 இருக்கு. இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா, இங்க பாருங்க 192 தான் சரியான வேல்யூ. அதை என்ன பண்ணிட்டாங்க, 92ன்னு தப்பா ரீட் பண்ணிட்டாங்க. பாருங்க 192 தான் சரி, இதை 92ன்னு தப்பா ரீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 88 தான் சரியான வேல்யூ, இது 8ன்னு தப்பா ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சரியான வேல்யூ இருக்கு இல்லையா, 2 வேல்யூ, அங்க என்ன பண்ண, ஒரு வேல்யூ இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிட்டு சரியான வேல்யூ ஆட் பண்ணிட்டு தப்பானதை மைனஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் இங்க 2 வேல்யூ இருக்கு. சரியா? இதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோமா? இதையும் அதே மாதிரி தப்பானதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 8 2 10க்கு 0, மிச்சம் 1, 10 18க்கு 8, மிச்சம் 1, 280. ஓகே டீச்சர்ஸ், அதே மாதிரி இங்க இதை ஆட் பண்ணா 100ன்னு வருது. கிளியரா? இப்ப இது வந்து சரியானது, இது வந்து தவறானது. இப்ப இந்த சமேஷன் எக்ஸ்ல சரியானது அப்படின்னா சேர்க்கணும், அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. தவறானது என்ன பண்ணணும்? எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும், அப்ப மைனஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப 280ல 100 கழிச்சிட்டோம்னா 180. 180 இதோட அப்படியே ஆட் பண்ணிடுவோம் 10,000ஓட. இப்போ 10,180ன்னு கிடைக்குது. இதுதான் சமேஷன் எக்ஸ். கிளியரா? அப்ப சமேஷன் எக்ஸ் பை என் தான் எனக்கு எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு கரெக்டான சமேஷன் எக்ஸ் கிடைச்சிருச்சு 10,180 பை மொத்தம் எவ்வளவு 200 பேரா, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 200. இப்போ இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. 0 0 கட் பண்ணிடலாம். இது என்ன வருது? 10 18 பை 20ன்னு வருது. ஸோ இதை 2ஆல் அடிங்க, I 2 10. ஓகேவா? திரும்ப 1ல போகாது. ஸோ 0 18னா 9 2 18. ஓகே டீச்சர்ஸ், இங்க ஒரு 0 இருக்கு, நல்லா கவனிங்க. நான் 2ஆல தான் அடிக்கிறேன். மேல 2ஆல அடிச்சோம்னா சிம்பிளா சொன்னா இதுல பாதி. சரியா? 2ஆல அடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? 1018ல பாதி 509, இதுல பாதி 10. இப்ப கீழே ஒரு 0 இருக்கா, அதனால இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்ப 50.9. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஒரு வேல்யூ மிஸ்ரீட் பண்ணாங்க, இங்க 2 வேல்யூ மிஸ்ரீட் பண்ணியிருப்பாங்க. நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கேயுமே உங்களுக்கு நம்ம புக்ல சொல்யூஷன் எல்லாமே தெளிவா 1 by 1 தான் கொடுத்துருப்போம். நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கே புரியும். டீச்சர்ஸ் இதே மாதிரி நம்ம சம்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். The average weight வந்து 25 boys was calculated as கொடுத்துருக்கோம் 78.4 lbs. One value was misread as 69 lbs instead of 96 lbs. Find the correct average. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை நீங்க ஹோம்ஒர்க்காக கூட போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன். நார்மலுக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சரியா? வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன். கேண்டிடேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு டேபிள் மாதிரி வச்சுப்போமே. 1 2 3 4 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 6 7 8 9 இருக்கு வச்சுக்கோம். மேல இருக்குது எக்ஸ், கீழே இருக்குது எஃப்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மீன் ஃபார்முலா என்ன? சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப் தானே போடுவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கும், சமேஷன் மேலே இங்கே இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர்ல போட்டிருப்போம், இதோட வேல்யூ கீழே இருக்கும். இப்படித்தானே? இதான ஃபார்முலா. அதே தான் இங்க எஃப் தூக்கிட்டு டபிள்யூன்னு போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் டபிள்யூஎக்ஸ் பை சமேஷன் டபிள்யூ. ஸோ இங்கே டபிள்யூங்கிறது வெயிட்டை மீன் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. A candidate obtains the following percentages.
இங்கிலீஷ்ல 60, ஹிந்தில 75, மேத்தமேட்டிக்ஸ்ல 63, பிசிக்ஸ்ல 59, கெமிஸ்ட்ரியில 55. வெயிட்ஸ் அலாட்டட் ஆர் 21553 வெயிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வெயிட்டட் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு இதுதான் ஃபார்முலா. டபிள்யூ அப்படிங்கிறது வெயிட்டடை நமக்கு டினோட் பண்ணுது. அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சமேஷன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் டபிள்யூஎக்ஸ் பை சமேஷன் டபிள்யூவா. இப்போ டபிள்யூ தெரியணும், எக்ஸ் தெரியணும். டபிள்யூங்கிறது கொடுத்துருக்க வெயிட் 2155 கொடுத்தாங்களா, இது டபிள்யூ. எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருந்தது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுதான் எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே டபிள்யூஎக்ஸ் கிடைச்சிரும். கிளியரா? அப்படியே நேருக்கு நேரம் ஒவ்வொன்றா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட வேண்டியது. அதே மாதிரி சமேஷன் டபிள்யூனா இந்த இடத்துல டபிள்யூ வேல்யூ இருக்கா, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு சமேஷன் டபிள்யூ கிடைச்சிரும். ஸோ இதுதான் சமேஷன் டபிள்யூஎக்ஸ். டபிள்யூஎக்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா சமேஷன் டபிள்யூஎக்ஸ். இது சமேஷன் டபிள்யூ. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சமேஷன் டபிள்யூஎக்ஸ் பை சமேஷன் டபிள்யூ. இதுதான் நமக்கு மீனுக்கான ஃபார்முலா. இங்கே வெயிட்டட் மீன் அப்படின்றனால இங்கே கீழே எக்ஸ் பாருக்கு கீழே டபிள்யூ போட்டிருப்போம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சமேஷன் டபிள்யூஎக்ஸ் எங்கே இருக்கு, இந்த இருக்கா, இதோட வேல்யூ வருது 970 மேலே போட்டுக்கோங்க. சமேஷன் டபிள்யூ 16 இங்கே கீழே போட்டுக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ், சிம்பிளை பண்ணிடுமா? இது சிம்பிளை பண்ணோம்னா 60.625 வருது. இது பர்சன்டேஜ். டீச்சர்ஸ் இது வந்து வெயிட்டட் மீன். சிம்பிள் மீன் என்ன அப்படின்னா நமக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களா, இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு பை எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை கீழே போட்டுருணும். இங்கே நமக்கு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அந்த 5 கீழே போட்டிருப்போம். இது நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடிய மீன். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இது சிம்பிள் மீன், இது வெயிட்டட் மீன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சும்மா நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். சரிங்களா? மீறி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், மெத்தட் எல்லாமே ஒரே தான். டீச்சர்ஸ் ஒரு ரிமார்க் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிமார்க் பாருங்க. The AM அதாவது arithmetic mean of the first n natural number is 1/2 into n plus 1. இதை சிம்பிளா சொல்லணும்னா n plus 1/2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? இது என்னது, ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான arithmetic mean ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக இந்த இது ஒன்று படிச்சிருப்போம், 1 + 2 + 3 + எட்ஸெட்ரா ப்ளஸ் n. அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், n × n + 1/2ன்னு படிச்சிருக்கோமா. இது நார்மலா ஆட் பண்றது, 1ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்றதுக்கான ஃபார்முலா. இங்க என்ன சொல்றாங்க, மீன்னா இதோட ஆவரேஜ். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆயிரும்னா ஒரே ஒரு n மட்டும் கட் ஆயிரும். ஃபார்முலா என்ன போடுவோம், சமேஷன் x பை n தானே போடுவோம். தானே ஃபார்முலா, x பார் ஈக்குவல் டு சமேஷன் x பை n. இந்த சமேஷன் x தான் இந்த ஃபார்முலா. சமேஷன் x கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா வரக்கூடியது இது. அப்போ இதை எழுதிக்கிடுவோம், n × n + 1/2. எனக்கு கீழே இன்னொரு n இருக்குல்ல டினாமினேட்டர்ல, அப்போ இங்கே n போட்டோம்னா இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும், எனக்கு n + 1/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான். அடுத்த செகண்ட் பாயிண்ட், the weighted arithmetic mean of first n natural numbers whose weights are equal to the corresponding numbers is equal to 1/3 into 2n plus 1. நல்லா கவனிங்க, இது arithmetic mean of first n natural numbers. இது weighted arithmetic mean of first n natural numbers. ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இந்த ஃபார்முலாலாம் எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த என்னன்ற இடத்துல ஒரு நம்பரை கொடுத்து கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ the arithmetic mean of first 5 natural numbers என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1/2 into இந்த எண்ணுக்கு பதிலாக 5 போடணும். 5 + 1 என்னது 6. இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா 3ன்னு வந்துடும். ஆன்சர் 3. ஸோ அதே மாதிரி இங்கே வெயிட்டடு கேட்கலாம். இந்த எண்ணுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா? இப்போ 5ன்னு வச்சுக்கிறோமே, 5ன்னு வச்சோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1/3 into 2 into 5 + 1 அவ்வளோதானே. ஸோ 1/3 2 5 10, 10 + 1 11. இப்போ பண்ணோம்னா என்ன வரும், 11/3ன்னு வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் எது இருக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃப்ராக்ஷன், இல்லை டெசிமலாக இருந்தால் இதை டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்ளைடாக கொடுத்துருவாங்க, இந்த எண்ணுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். டீச்சர்ஸ் இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, the algebraic sum of the deviations of all the variates from their arithmetic mean is 0.
இதுதான் முக்கியம். இது வந்து என்னது 0. அதாவது இப்போ x1 x2 x3 அப்படிங்கிறது வேரியேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதோட மீன் x1 பார் x2 பார். ஸோ இதுல வந்து மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்லாம் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். ஒன்றும் இல்லை, சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பு தான். ஓகேவா? வேரியேட்டுக்கும் அதோட அரித்மெட்டிக் மீனுக்கும் மைனஸ் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே சமேஷன் போட்டோம்னா ஆன்சர் என்னது? 0. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன், the sum of the squares of the deviations of set of values is minimum. ஓகேவா? when taken about mean. ஸோ இதுதான் எனக்கான கீவேர்டு. ஸோ இங்கே என்ன சொன்னோம்? 0. சரிங்களா? டீவியேஷன்ஸ் வந்து என்னது? இங்கே வந்து 0. சம் ஆஃப் த டீவியேஷன்ஸ் வந்து 0. இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன்ஸ் வந்து மினிமம் வரும். எப்போ? when taken about mean. ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டீச்சர்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மெட்டீரியல் நம்மகிட்ட பிரிண்டட் புக்காகவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.